ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இந்தியன் Brunches. இன்றைக்கி உங்களுக்கு புதுசாக ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறேன் வீட்டில். அதாவது ஹோட்டல் ஸ்டைலில் தந்தூரி ப்ரான் எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். சரியா? ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இந்த ப்ரான் வந்து ராஸ்டர் டைப். ராஸ்டர்னால் ஒரு நியர் அபவுட் ஒரு ராஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 600 to 700 kg வரும். 700 grams வரும். பட் இந்த ராப்ஸ்டர் வந்து அதை விட கொஞ்சம் மீடியம் சைஸில் உள்ள ராப்ஸ்டர் மாதிரி ஒன்று எடுத்துங்க. அது வந்து அந்த ராப்ஸ்டர் வந்து கிங் சைஸு, இது வந்து ஒரு மீடியம் சைஸ் ராப்ஸ்டர். இப்போ எதுக்காக வேண்டி இந்த ப்ரான் இன்றைக்கி நம்ம செய்கிறோம்னா, மெடிக்கலி இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு ஒரு அயன் லாஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் தட் கோவிட் இது இம்யூனிட்டி இதனால அயன் லாஸ் இருக்குது. ப்ரானில் வந்து ஹெவியாக அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது. இட் கிவ்ஸ் தட் பாடியை அப்படி ஹீட் பண்ணி விடும். ஸோ ஹீட் பண்ணி ஆல்ரெடி வந்து கூலாக இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு ப்ரான் சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த அளவு ப்ரான் நியர் அபவுட் ஒரு 10 pieces ப்ரான் எடுத்துக்கோங்க. தென் வந்து கொஞ்சம் ஒரு வெங்காயம், அப்புறம் வந்து ஒரு தக்காளி சின்னதாக நறுக்கி நம்ம கம்பியில் குத்துற அளவுக்காக வேண்டி எடுத்துக்கிட்டு, இந்த சால்ட் ஆக்சுவலி ஒரு டேபிள் சால்ட்டு, இந்த சால்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு இந்த சால்ட்டையும் பெப்பரையும் நம்ம ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை எதுக்காக வேண்டினா ஒரு சோர் டெஸ்ட் கொஞ்சம் கிடைக்கும். மிக்ஸ் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணிக்கணும். ரெண்டையும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு தென் டைரெக்டாக இதை எடுத்து தனியாக வச்சுட்டு ப்ரான் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 2 minutes வந்து இதை நம்ம மைக்ரோவேவ் அவனில் லைட்டாக கொஞ்சம் ஹீட் வர்றது மாதிரி குக் பண்ணிக்கணும். எதுக்காக வேண்டினா, இந்த ப்ரான் வந்து பிஃபோர் 1 day வந்து மேரினேட் பண்ணது. பிஃபோர் 1 day மேரினேட் பண்ணது என்னென்ன கண்டென்ட் போட்டேன்னா, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி, தென் 1 ஸ்பூனு பெப்பர், ஒரு லெமன் வந்து நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி அதில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மேரினேட் பண்ணி அபவுட் 24 to 48 hours வரைக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கலாம். இப்போ ஃப்ரீசரில் இருந்து எடுத்து இது தனியாக வச்சதுனால இப்போ டைரெக்டாக நம்ம அடுப்பில் காட்ட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோவேவ் ஓவனில் ஒரு 2 minutes ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்பியில் கோர்த்து நம்ம இது பண்ணுவோம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணுறது இது இது இதில் வைப்போம், மைக்ரோவேவ் ஓவனில் வச்சுக்குவோம். ஓகே, இப்போ நம்ம 2 minutes செட் பண்ணியிருக்கிறோம். 2 minutes செட் பண்ணி அதை ஹீட் பண்ணுவோம். ப்ரான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செம்மீன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். தமிழில் வந்து இறாலுன்னு சொல்லுவாங்க. இந்த ராம்நாடு சைடு பார்த்தீங்கன்னா அதை கூனின்னு சொல்லுவாங்க. அது சின்ன ஃபிஷ்ஷு. ப்ரானில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று எக்ஸ்போர்ட் டைப்பு, இன்னொன்று இம்போர்ட் குவாலிட்டி. எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலரில் இருக்கும். அது அபவுட் 1 kg வந்து நியர் அபவுட் ஒரு 600 rupees வரும். இம்போர்ட் நம்ம லோக்கலில் உள்ள குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரெட் கலர் ப்ரான் கிடைக்கும். அந்த ரெட் கலர் ப்ரான் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் ப்ரானை விட கொஞ்சம் சைஸு சின்னதாக இருக்கும். ப்ரானில் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது, அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு டைரெக்டாக நடுவில் ஒரு கத்தியை வச்சு லைட்டாக கீறக்கூடிய டைமில் உள்ள ஒரு கருப்பு கலரில் ஒரு அதனோட இன்டெஸ்டைன் இருக்கும். அதை எடுத்துகிட்டு சமைச்சாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லாட்டா கசக்கும். அது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த இதாகிடுச்சு. நம்ம அதை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் ஸ்கியூவர்ஸில் அடுத்தது நம்ம பண்ணுவோம், பார்க்கலாம். ஹலோ, இப்போ நம்ம இது பண்ணியாச்சு. அடுப்பில் மைக்ரோவேவ்லேருந்து 2 minutes வச்சு எடுத்துட்டோம். நல்ல ஓரளவுக்கு டீஃப்ராஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் அந்த ஹீட்டு போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த ஸ்கியூவர்ஸில் இதை நம்ம இந்த இதை எடுத்து ஆக்சுவலி ஒவ்வொன்றா எடுத்து கோர்த்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை எப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க.
இது ஒரு பெரிய பிரமாதமான விஷயம்லாம் கிடையாது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ப்ரான் வாஷ் பண்ணி அந்த வாஷ் பண்ணி டீஃப்ராஸ்ட் பண்ண டைமை விட்டுட்டோன்னா அந்த டைமை விட்டுட்டோன்னா டோட்டலாக இதனோட குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஓவனில் வந்து ஒரு 2 minutes வச்சேன். ப்ரானை நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கியூவர்ஸில் போட்டு நம்ம இதில் வந்து டைரெக்டாக ஹீட்டில் காட்டுறது பேனில் காட்டுறது வந்து ஒரு 7 minutes. ஸோ எப்போவுமே ப்ரானுக்கு நல்லா நோட் பண்ணிக்கிங்க, 9 minutes டைம் இருந்ததுனாலே போதும், ப்ரானு நல்லா வெந்துடும். இதே இது நீங்கள் ஆயிலில் போட்டு பண்ணிங்கன்னா அதை குக் பண்ணக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா அதை சுருண்டது மாதிரி வரும். இந்த சுருண்டது மாதிரி வந்ததுனாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, சவுக்குன்னு இருக்கும். என்ன மேம் இது ரப்பர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு திட்டு வாங்க வேணாம்னா கரெக்டாக 9 minutes டைமு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதை ஒரு தக்காளி ஒரு வெங்காயத்தை துண்டாக நறுக்கியிருக்கிறோம். அதை சின்ன ஒரு பீஸ் மாதிரி நறுக்கி வச்சுட்டு அது எதுக்காக வேண்டிங்கன்னா ஒரு டேஸ்ட்டு நல்ல ஒரு ப்ரான் மட்டும் இருந்ததுன்னா ஒரு டேஸ்ட்டாக வரும். அதே இது வெங்காயம் தக்காளி போட்டோன்னா அந்த ஸ்மெல்லோடு சேர்த்து நல்லாயிருக்கும். ஸோ இதை டைரெக்டாக இது பண்ணிவிட்டு முக்கியமாக வந்து இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த டேபிள் சால்ட்டு அதை உங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த லிங்க்கில் அனுப்பி விட்றேன். அமேசானில் இது கிடைக்கும். ஆக்சுவலி அந்த டேபிள் சால்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த டேபிள் சால்ட்டு நார்மல் சால்ட்டுக்கும் அதுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா, நார்மல் சால்ட்டை வந்து ஒன்லி சோடியம் கண்டென்ட் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். இந்த டேபிள் சால்ட்டில் மெக்னீசியம் காப்பர் ஸோ இது அதிகமாக இருக்கிறதுனால தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட்ஸான ஃபுட்டாக இருக்கும். அதே மாதிரி ப்ரான் பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க ஹை கொலஸ்ட்ரால். கரெக்டு தான். இட் இஸ் எ குட் வேல்யூ ஆஃப் HDL. இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ஸ்கியூவர்ஸில் ஃபுல்லாக வச்சுட்டோம். ஓகேங்களா, இதில் வந்து ஒரே ஒரு இது மட்டும் மிஸ் ஆகும். என்னென்னா கேப்சிகம், இந்த குடமிளகான்னு சொல்லுவாங்க. அந்த குடமிளகாவை நான் இதில் ஆட் பண்ணலை. எதுக்காக வேண்டினா தேவைப்படுறவங்க ஆட் பண்ணலாம். அதாவது சில பேருக்கு குடமிளகா டேஸ்ட்டு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. முக்கியமாக சின்ன பிள்ளைங்களுக்கு குடமிளகா டேஸ்ட்டு பிடிக்காது. அதனால் நான் ஆட் பண்ணல. ஏன்னா இதை மெயினாக விரும்பி சாப்பிட்றது பசங்க 2 பேர் தான் சாப்பிடுவாங்க. குடமிளகாய் எடுத்து தனியாக வச்சுருவாங்க அவன். அதனால் அதை மட்டும் நான் ஆட் பண்ணல. தேவைப்படுறவங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைரெக்டாக நெக்ஸ்ட்டு அடுப்புக்கு போகிறோம். அடுப்புக்கு போகிறோம் மீன்ஸ் இதை கொண்டு போய் அடுப்பு ஆன் பண்ணி வைக்க போகிறோம். ஓகே ஃபைன், வாங்க போகலாம். ஓகே, இப்போ நம்ம அடுப்பு பற்றிட்டோம். அடுப்பு பற்றி ஆயில் லைட்டாக ஊற்றிக்குவோம். ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தென் அது கொஞ்சம் நல்லா ஹீட்டான உடனே ஸ்கியூவர்ஸை மாட்டி வச்சுருக்கக்கூடிய ஸ்கியூவர்ஸை இதில் வைக்க போகிறோம். டைம் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கும்ல, மொத்தம் 9 minutes. 9 minutesல ஆல்ரெடி 2 minutes முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 7 minutes டோட்டல் வைக்க போகிறோம். ஓகே ஃபைன். இதை வச்சு அப்படியே அதை ஆன் பண்ணி ஃபுல்லாக வச்சுட்டு சைமல்டேனியஸாக அதை அப்படியே லைட்டாக திருப்பி போடணும். திருப்பி போட்டு டோட்டலாக அதை வேக வச்சுக்கலாம். தேவைக்கு லைட்டாக கொஞ்சோண்டு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டர் பிடிக்கிறவங்க பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு ஆயில் இல்லாதவங்க இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதில் ஆயில் சேர்க்குறதுனால அவ்வளோ கொலஸ்ட்ரால்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம முதலே சொல்லிவிட்டேன் இதனோட HDL வேல்யூ நல்லா இருக்குது. HDLனா ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், அதாவது நல்ல கொழுப்பு. கொழுப்பில் 2 வகை உண்டு, LDL அண்ட் HDL. LDL வந்து லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் இஸ் பெஸ்ட் ஃபார் த ஹார்ட். அதுவும் இல்லாமல் ஃபிஷ் ஐட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸு நிறையவே இருக்குது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸு, ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ், அதாவது கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸு, ஹைப்பர் டென்ஷன் கேஸு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை நிறைய எடுத்துக்கலாம். எவ்வளோ தூரம் ஃபிஷ் அதிகமாக எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் ஹார்ட்டுக்கு நல்லது. வெஜிடபிள்ஸ் ஈக்குவலான வேல்யூஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை அப்படி மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ
இது வந்து இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டைம்லேயே ஃபைனலாக அடுப்பை மட்டும் டைரெக்டாக ஆன் பண்ணி இந்த மாதிரி டைரெக்டாக ஒரு தடவை நம்ம இந்த ஸ்கியூவர்ஸை லைட்டாக டைரெக்டாக ஃப்ளேமில் காட்டினோன்னா ஒரு கிறிஸ்பி டேஸ்ட் கிடைக்கும். ப்ளஸ் வந்து டைரெக்ட் தந்தூரி டேஸ்ட் உங்களுக்கு கிடச்சிடும். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபைனலாக என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட்டு இதை முடிச்சுட்டு கங்கு போடுவோம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு ஃபாலோஅப்பில் சொல்லித்தரேன், பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இந்த கங்கை வந்து இதில் போட போகிறோம். சரியா? இப்போ நம்ம எல்லாம் கங்கு வச்சுட்டோம். கங்கு வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அதை கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கும். அப்போ உங்களுக்கு அந்த கங்கு டேஸ்ட் கிடைக்கும். முக்கியமாக இதை ஃபுல்லாக இந்த டிஷ்ஷை வந்து பேலியோ டயட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஜிம்முக்கு போகிறவங்க, பாடி பில்டிங் பண்ணுறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ரான் ஃபுட்டு வந்து ப்ரான் பேலியோ டயட்டு ஹை கண்டென்ட் ப்ரோட்டீன், கால்சியம், அயன், மெக்னீசியம், விட்டமின் சி, ஏ, இ இது எல்லாமே இதில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதை சர்வ் பண்ணும்போது பார்ப்போம். இப்போ நம்ம இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போது அந்த கங்கை எடுக்கிறோம். கங்கை எடுத்துகிட்டு தென் கொஞ்சம் சர்வ் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம சாட் மசாலாவை மேலே போட்டுக்கிறோம். அப்புறம் லெமன், லைட்டாக லெமன் புழிஞ்சிக்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ப்ரான் வந்து எதுக்காக ஏன் ஹை ரேட் இருக்குதுன்னா, ஃபாரினில் இதை ஃபுல்லாக ஹை ரேட் வாங்குறாங்கன்னா ஹெச்பி ஹீமோக்ளோபின் லெவலை வந்து அவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணும். ப்ளஸ் வந்து ஏர்லி மேரேஜ், யங் மேரேஜ் கப்பல், நியூலி மேரிட் கப்பலுக்கு ப்ரான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்ராட்ல எல்லாம். டவுட்ஸ் இருக்கிறவங்க நேராக கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, திஸ் இஸ் அவர் நியூ டிஷ் ப்ரான் பார்பிக்யூ ரெடி. Bye.